காட்டியமை வளர்க்கும் பாபா இறைவா 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 இறைவா. ஓம் சாந்தி. 5/2/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் நிச்சயமாக உங்கள் சரீரங்களாகிய ஆடையை இங்கேயே விட வேண்டும். ஆகவே அதனுடனான உங்கள் பற்றை முடித்து விடுங்கள். உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் நினைவு செய்யாதீர்கள். கேள்வி: யோக சக்தியை கொண்டிருக்கும் குழந்தைகளை குறிப்பிட்டு காட்டக்கூடிய விடயங்கள் எவை? பதில்: அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் சிறிதளவேனும் குழப்பம் அடைய மாட்டார்கள். அவர்கள் எவரிலும் பற்றை கொண்டிருப்பதில்லை. உதாரணமாக, இன்று ஒருவர் சரீரத்தை நீக்கினாலும் அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். ஏனெனில் அந்த ஆத்மா நாடகத்தில் அந்தளவு பாகத்தையே கொண்டிருந்தார் என்பதும், ஆத்மாக்கள் தங்களின் சரீரங்களை கைவிட்டு இன்னும் ஒன்றை எடுக்கின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் செயற்பாடும் நடத்தையும் மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். நற்பண்புகளுடன் பேசுங்கள். பணிவு என்னும் நற்குணத்தை கிரகித்து கொள்ளுங்கள். 2. அக்கண்கள் மூலம் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் மயான பூமியாக மாறப்போகின்றது. ஆகவே பார்க்கும் பொழுதும் பார்க்காதீர்கள். சரீரதாரியை அன்றி சிவபாபாவையே நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் பொம்மை விளையாட்டுகளை முடித்து இந்த ஞானத்தில் மாஸ்டர் கடல் ஆகுவதன் மூலம் விழிப்புணர்வின் சொரூபமாகவும் அதனால் சக்தி சொரூபமாகவும் ஆகுவீர்களாக. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் விக்கிரகங்களை செய்து அவற்றை வழிபட்டு பின்னர் நீரில் மூழ்கடிப்பார்கள். அதை பொம்மை வழிபாடு என்று நீங்கள் அழைக்கின்றீர்கள். அதேபோல் சாரமே இல்லாத பொறாமை, கற்பனை, வலிமையை பிரயோகித்தல் போன்ற உயிரற்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு முன்னால் வருகின்றன. நீங்கள் அவற்றை விரிவாக்குகின்றீர்கள். பின்னர் நீங்களே அவற்றை உண்மை என கருதுவதுடன் மற்றவர்களும் அதை உண்மை என கருதச் செய்கின்றீர்கள். எனவே அது அந்த சூழ்நிலைகளுக்கு உயிர் கொடுப்பதை போன்றதாகும். ஆகவே ஞானக்கடலான தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்களால் கடந்ததை கடந்தது ஆக்கிவிட்டு அதை சுய முன்னேற்றம் என்ற அலைகளில் மூழ்கடிக்க முடியும். எவ்வாறாயினும் அதிலே நேரம் வீணாக்கப்படுகின்றது. அதனால் முன்கூட்டியே இந்த ஞானத்தின் மாஸ்டர் கடல் ஆகி விழிப்புணர்வு மற்றும் சக்தியின் ஆசீர்வாதங்களுடன் அந்த பொம்மை விளையாட்டுகளை முடித்து விடுங்கள். ஸ்லோகம். தேவைப்படும் நேரத்தில் ஒத்துழைப்பவர்கள் ஒன்றுக்காக பல மில்லியன் மடங்கு பலனை பெற்றுக்கொள்கின்றார்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். சகல மதத்தவர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தூய்மையினதும் ஒற்றுமையினதும் அனுபவத்தை கொடுங்கள். அவர்களிடம் இவை இல்லாததாலேயே அந்த 2 அதிகாரங்களும் பலவீனமாக உள்ளன. மதத்தின் அதிகாரத்தை இதிலிருந்து விடுபடச் செய்வதற்கான விசேடமான வழிமுறை தூய்மையை நிரூபிப்பதே ஆகும். அத்துடன் அரசியல் அதிகாரத்திற்கு ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும். ஓம் சாந்தி.
நன்றிகள் பாபா. பல ஜென்மம் உனை தேடி அலைந்தேனே பாபா, புது ஜென்மம் நீ தந்தாய் நொடி பொழுதில் பாபா.